சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ராபிஸ் பற்றிய விழிப்புணர்வு. ராபிஸ்ன்றபோது நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து டாக்ஸ் தவிர்த்து மற்ற அனிமல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ராபிஸ் பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு அனிமல் வந்து நம்மளை பைட் பண்ணுது அப்படிங்கிற போது அதன் மூலமா நமக்கு வந்து அந்த உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆன்டிபாடி ஆன்டிஜன் ரியாக்ஷன் மற்ற உயிரினத்துல இருந்து நமக்கு ரத்தத்துல கலக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்வினை மாற்றங்கள்னால வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனை. இப்போ வந்து நம்ம அனிமல்ஸ்ல இருந்து நான் சொல்ற இதுல இருந்து எதுல வேணா உங்களுக்கு யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து டாக் தவிர்த்து அணில்கள், வவ்வால்கள், பூனை, அப்புறமா இந்த வீட்டு விலங்குகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விலங்குகள்லாம் நம்மள வந்து கடிக்குதுன்னா வீட்டில் நம்ம வளங்கக்கூடிய விலங்குகள் தான் வந்து ஏதாவது தெரியாம தவறுதலா விளையாடும் போதோ கீறது பல்லு படுறது அப்படி நடக்கும். ஆனா அந்த அனிமல் ஆல்ரெடி வந்து இப்போ அது வந்து மேட்டிங்லயோ இல்ல வேற எந்த ஒரு பிரச்சனைகளையோ மற்ற அனிமல்ஸ்ல கடி வாங்கியிருக்கலாம். இல்ல அனிமல் டு அனிமல் பழகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த தொற்று வியாதியோட நம்மளுக்கு தெரியாமலே அது வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கான்செப்ட். ஆக்சுவலி ஒன்னும் அனிமல்ஸ் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வேக்சின் அண்ட் ப்ரொடெக்ஷனோட இருக்கணும், அப்சர்வேஷன் இருக்கணும். குழந்தைங்க இன்கேஸ் விளையாடுறாங்கன்னா நம்ம கவனம் இருக்கணும். சின்ன காயமா இருந்தா கூட சிம்டமேட்டிக்கலி சில விஷயங்களை நம்ம கவனிச்சோம்னா அதை வந்து உடனே வந்து பொருட்படுத்தணுங்கிறது தான் இந்த பதிவோட ஒரு முக்கியமான விழிப்புணர்வு. இப்போ லேசா தான் கீறி இருக்கு, ஜஸ்ட் நாங்களே ஹோம் மெடிசன் பண்ணோம் அப்படின்ட்டு பண்றது வந்து அனிமல் பைட்ல ஒரு தவறான விஷயம். என்ன மாதிரியான சிறு காயமா இருந்தா கூட டாக்டர் அட்வைஸ் தேவை. ஆனா இப்போ உங்களுக்கு ராபிஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாலுமே பர்டிகுலர்லி ஹோமியோபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மெடிகேஷன்ஸ் இருக்கு, ப்ரிவென்ஷன் சொல்லிட்டும் இருக்கு. இப்போ வந்து வரதுக்கு முன்னாடி இப்போ நிறைய இடத்துல சில பேஷன்ஸ் கேட்கறாங்க, நிறைய இடத்துல வருது டாக்டர் ராபிஸ், அப்ப நாங்க அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எங்க வீட்லயும் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா ஹோமியோபதியில மட்டும் கண்டிப்பா மருந்து இருக்கு. அதை நம்ம வந்து எந்த விதமான என்ன சொல்றது ரொம்ப தொந்தரவு இல்லாம நீங்க அந்த மருந்தை எடுக்க முடியும். இப்போ வந்து சிரமப்பட்டுட்டு வந்து இப்படி மார்னிங் நைட் ஆஃப் அப்படிலாம் எடுக்க வேண்டாம். சிம்பிளாவே அந்த மருந்தையுமே நீங்க எடுத்துக்க முடியும். அந்த மருந்து நீங்க சிம்பிளா எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து உங்க உடல் ரத்தத்துல வந்து இன்கேஸ் ராபிஸ் உள்ள ஒரு அனிமல் கடிச்சா கூட அது எந்த விதமான பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தாம உங்களுக்கு அது பார்த்துக்கும். அதனால வந்து நீங்க அந்த மருந்துகளை கண்டிப்பா எடுக்கலாம். ராபிஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பயப்படவே வேண்டாம். நன்றி.